तेनकासी को तिरुनेलवेली जिले से अलग करने के बाद 4 साल तक जिला कलेक्टर के रूप में कार्य करने वाले दुरई रविचंद्रन को उच्च शिक्षा विभाग के निर्देशन के रूप में स्थानांतरित कर दिया गया और तमिलनाडु सरकार ने एक नया कलेक्टर नियुक्त करने का आदेश दिया। इसके बाद दिव्यांगजन कल्याण निदेशक के पद पर कार्यरत AK कमल किशोर आज तेनकासी जिले के छठे जिले हैं। उन्होंने शासक के रूप में कार्यभार संभाला है। इसके बाद उन्होंने पत्रकारों से मुलाकात की और कहा कि चूंकि तेनकासी एक कृषि जिला है, इसलिए इसे प्राथमिकता दी जाएगी और परियोजनाओं को लागू किया जाएगा। उन्होंने ये भी कहा कि जनता किसी भी समय उनसे मिल सकती है और अपनी मांगे बता सकती है और इस पर कोई रोक नहीं है और वह जनता की मांगों को पूरा करने की पूरी कोशिश करेंगे। साथ ही ये भी कहा कि वह सभी आवश्यक कदम उठाएंगे ताकि तमिलनाडु सरकार की ओर से लोगों तक लाई गई सभी योजनाएं पूरी तरह से पहुंच सके। सो மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்ல அனைத்து பொதுமக்களும் அனைத்து எல்லாருக்கும் உண்டான எல்லா ஸ்கீம்களும் நடைமுறையில் சீக்கிரமா கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் தென்காசி பத்தி கொஞ்சம் பேசிக் ஐடியா இருக்கு. இப்பதான் வந்திருக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் டைமுக்குள்ள I'll be able to understand தென்காசி மாவட்டத்தை பொறுத்த எனக்கு தெரிஞ்ச வரையிலும் விவசாயிகள் நிறைய இருக்கிற மாவட்டம், அதே மாதிரி சுற்றுலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல தொழில்துறை, ஸோ எந்தெந்த செக்டர்ல நம்ம மாவட்டத்தை முன்னாடி கொண்டு வரணுமோ அந்த செக்டருக்கெல்லாம் நாங்கள் முடிச்சிருக்கோம். கனிம வளங்கள் போகக்கூடிய வண்டியில சார் போகுது, பட் அது ஓவர் போயிட்டு இருக்கு. அது சும்மா ஏதாவது சிவியர் ஆக்ஷன் எடுப்பீங்களா? அப்படி மாதிரி ஒரு இல்ல, இன்னைக்குதான் நான் இப்ப வந்து உங்க முன்னாடிதான் பொறுப்பேற்றுக்கிறேன். சரிங்களா? இல்ல நான் இப்பதான் பொறுப்பேற்று இருக்கிறேன். அந்த இஷ்யூ தெரியறதுக்கு முன்னாடி நான் கமெண்ட் போடுறது சரி வராது. தேங்க்யூ. இன்றைய தினம் தென்காசி மாவட்டத்தினுடைய புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன். இதற்கு முன்னதாக மாற்றுத்திறனாளி நல இயக்குநராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக என்னை நியமித்ததற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்டம் பெரும்பாலும் விவசாயிகளை சார்ந்த மாவட்டம் தெரியுது. ஸோ விவசாயிகளுக்கு உண்டான எல்லா திட்டங்களும் நல்லபடியாக நடத்துறதுக்கு என்னுடைய முழு முயற்சியும் நான் பண்ணுவேன். அது இல்லாமல் என்னுடைய முன்னாடி வேலை பார்த்துருந்த அனைத்து ஆட்சியர்களும் இங்கே செஞ்ச நல்ல வேலையை நான் கண்டினியூ பண்ணுவேன். அது இல்லாமல் அதிலும் இன்னும் சிறப்பாக என்னென்ன ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு இருக்கிறது உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் நான் என்ன முடிஞ்ச வரையில் நான் பண்ணுவேன். இன்னும் வந்து அனைத்து பொதுமக்களுக்கும் எப்போ வேணாலும் என்ன சந்திக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. எப்போ வேணாலும் வரலாம், நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ எவ்ரிபடி கேன் கம் அண்ட் மீட் மீ. ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஐல் பி அப்ரோச்சபிள். தெர் ஒன்ட் பி எனி ஹிண்ட்ரன்ஸ் டு மீட் மீ. ஸோ இது தவிர வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நிறைய திட்டங்கள் இப்போ செயல்படுத்தி வருகிறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எவ்வாறு மக்களுக்கு இன்னும் சீக்கிரமாக கொண்டு சேர்க்கிறது, அதே மாதிரி அதில் ஏதாவது தடை இருக்கா, அது எவ்வாறு நல்லபடியாக செயல்படுத்தலாம், இதுக்குண்டான முழு முயற்சியும் என்னோட சைடில் இருந்து நான் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கலெக்டர்ஷிப். ஸோ அதுக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லை, அனைத்து பொதுமக்களும் அனைத்து எல்லாருக்கும் உண்டான எல்லா ஸ்கீம்களும் நடைமுறையில் சீக்கிரமா கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும். தென்காசி பத்தி கொஞ்சம் பேசிக் ஐடியா இருக்கு. இப்பதான் வந்திருக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் டைமுக்குள்ள I'll be able to understand. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த எனக்கு தெரிஞ்ச வரையிலும் விவசாயிகள் நிறைய இருக்கிற மாவட்டம், அதே மாதிரி சுற்றுலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல தொழில்துறை, ஸோ எந்தெந்த செக்டர்ல நம்ம மாவட்டத்தை முன்னாடி கொண்டு வரணுமோ அந்த செக்டருக்கெல்லாம் நாங்கள் முடிச்சிருக்கோம்.
கனிம வளங்கள் போகக்கூடிய வண்டியில சார் பெருசாக தான் போகுது. பட் அது ஓவரோடு போயிட்டு இருக்கு. அது சும்மா ஏதாவது நீங்க சிவியர் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படி மாதிரி ஒரு இன்னைக்கு கூட வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல இன்னைக்குதான் நான் இப்ப வந்து உங்க முன்னாடிதான் பொறுப்பேற்றுள்ளேன். சரிங்களா? இல்ல இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல நான் இப்பதான் பொறுப்பேற்று இருக்கிறேன். அந்த இஷ்யூ தெரியறதுக்கு முன்னாடி நான் கமெண்ட் போடுறது சரி வராது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.